So, hi everyone. 𝐿𝒔𝒑𝒔 very good morning, Dhamma. So, good morning, பசங்களா. Okay, done. So, start பண்ணலாமா? Yeah. So, பசங்களா, இதுல வந்துட்டு we have to mention that things கனவு test series. கரெக்ட்டுங்களா? உண்மையிலே 1 marks இருக்கு. If you want to score some very good marks, which is நம்மளுக்கு எவ்வளோ 1 marks? I think we will be having 20 out of 20. So, கரெக்டாடா பசங்களா? அந்த 20 out of 20 வாங்கணுன்றது இட் இஸ் வெரி வெரி பிக் எய்ம். கரெக்டாடாமா? எஸ். ஹாஃப் இயர்லிக்கு ரிவிஷன்ஸ் எப்போ மேம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ். ஓகேவா? யாரா பசங்களா? ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ரிவிஷன். ஸோ 12th சாப்டர் ஒன் ஷார்ட்டாக நம்ம மண்டே வந்து எய்தர் நான் வீடியோ போடுறேன் ஆர் ஐ வில் பி கம்மிங் அஸ் அ லைவ். சரிடாப்பா? ஸோ மண்டே மட்டும் வி வில் பி ஹேவிங் கிளாஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் 4 o'clock. மண்டே மட்டும். ஓகேங்களா மேம்? டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் டேட் இருக்குன்னு நினைக்கிறேன் டானு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஆன் 21st 23 or 21st நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஐ ரியலி டோன்ட் நோ. எஸ், கிரேட் அபிநயா. சரிடா பசங்களா. ஓகே ஃபைன். விச் சாப்டர் இஸ் இம்பார்ட்டன்ட்? செகண்ட் வால்யூம்ல எந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா 7th சாப்டர். சரிங்களா? 7th சாப்டர் அண்ட் 22nd which is tomorrow then, right? tomorrow நம்மளுக்கு என்ன இருக்க போதுடாப்பா? tomorrow we are going to have a test. fast test எழுத போறீங்கல்ல? fast test என்னடாமா? what is your first test? கெமிஸ்ட்ரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு டேட்ஸ் இருக்குல்ல? ஸோ வாட் எவர், பட் என்ஜாய் பண்ணி எழுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாது. என்னடா இந்த கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லையே, புக்குக்குள்ளே இல்லையே அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவாடாமா? எல்லாத்தையுமே லேர்னிங் தான். ஒவ்வொரு தப்புமே நம்ம லைக் யூ ஆர் இன் அ வெரி குட் மோட். சரிங்களா பசங்களா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மேம் காலையிலே அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, காலையிலே அட்வைஸ்லாம் பண்ணல. இப்போ நீ தப்பு பண்ணுறேன்னா யூ ஆர் லக்கி டு ஹாவ் தி மிஸ்டேக்ஸ், ரைட்? ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே நீங்கள் பப்ளிக்கில் பண்ண மாட்டீங்க. ஸோ மிஸ்டேக்ஸ்லாம் வந்தால் வந்து எப்படி தமிழ்நாடு வந்து வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் வரவேற்குமோ அந்த மாதிரி கம் கம் ஐ வில் பி வெல்கமிங் யூ அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு வெல்கம் தி மிஸ்டேக்ஸ். இது எல்லாமே நிச்சயமாக நம்மளுக்கு லேர்னிங்காக இருக்கும் ஃபார் தி பப்ளிக். பப்ளிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது உங்களோட ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க்ஸ், இதெல்லாம் தாண்டி உங்களோட மிஸ்டேக்ஸ் தான். சரிடாமா? ஸோ ஒருத்தங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டாதான் we can go to the சென்டம் நோக்கி அப்போ தான் நம்ம போக முடியும். சரிடா பசங்க? everyone wants to have சென்டம், ரைட்? எல்லாத்துக்குமே சென்டம் வாங்கணுன்றது தானே எய்மு. யாருக்குமே லைக் வாட் எவர் நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ அதெல்லாம் தாண்டி யோசிக்கின்றப்போ எல்லாத்துக்குமே 100ங்கிறது கனவு. ஸோ அதை நோக்கி நம்ம போவோமே. எஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் என்ரோல் பண்ணலையோ டெஸ்ட் சீரீஸ் என்ரோல் பண்ணுங்க. அண்ட் வாட் எவர் எந்த டெஸ்ட் வந்தாலும் சரி, டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர். நம்மளால மார்க் எடுக்க முடியலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் சுற்றுறாங்க. சரிங்களா? ஸோ யூ ஆர் நாட் தி அலோன் பர்சன். அண்ட் டீமினல் பேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ரிவிஷன்ஸ் ஃப்ரம் தி December 1st week onwards. ஃபுல் ரிவிஷன்ஸ். ஓகேங்களா? அதோட போர்ஷன்ஸ் முடிச்ச போது ஃபுல் ரிவிஷன்ஸ் வில் பி வெரி பேங்காக இருக்கும். ஸோ எவ்ரிவன் ஐ வெல்கம் எவ்ரிவன் டு தி டீமினல் பேட்ச் ராமா. சரிடா பசங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன்ஸ் டு தி டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன். என்ன பார்க்க போறோம்? சொல்யூஷன்ஸ் டு தி டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன். ஓகேடா பசங்களா? ஸோ எவ்ரிவன் புட் யூர் அட்டெண்டன்ஸ். எனக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நேம்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. 7th சாப்டர்ஸ் அலோன் இம்பார்ட்டன்டா? இல்லை 7 and 8 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி பார்க்கும்போது 11th நம்மளுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் மெஜாரிட்டியிலே ஐ வில் சே 7, 8 and 11 அண்ட் ப்ரியாரிட்டிலே 9th ஒரு 5 மார்க் நிச்சயமாக நம்மளுக்கு
ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் செலெக்ஷன்ஸ் இருக்கலாமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த 5 மார்க்ஸ் வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ பார்க்கலையோ, யூ ஹாவ் டு see that. அதில் எல்லா விஷயமும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எந்த 5 மார்க்ஸ், எந்த எக்ஸசைஸோட 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வால்யூமில் அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிடாமா? ஓகே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் 5. கெஸ்டா பார்த்தலாம். இப்போதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பயங்கரமான ஒரு பவர்க்குள்ளே இறங்க போகிறோம். குட் மார்னிங் டாமா. ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். என்னடாப்பா பேரே பாருங்க, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். மேம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஒரு கொஷின் பார்த்து நீ எந்த மெத்தட் அப்ளை ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத முக்காவாசி கொஷின். சரியா? இதுவாக இருக்கட்டும், 6th சாப்டராக இருக்கட்டும், வாட் எவர், ஒருத்தர் பார்த்த உடனே இதுதான் ஃபார்முலா இல்லை இதுதான் மெத்தட்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ 9.3லே பார்த்த உடனே இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் கேப்சர் இருக்குடாமா. ஸோ ஒவ்வொருத்தங்க எந்த விஷயத்துக்கு அட்ராக்ட் ஆவாங்களோ அதுக்கு மட்டும்தான் அட்ராக்ட் ஆவாங்க. அப்போது வேரியபிள் மெத்தடுங்கிறது ஒரு மேக்னெட்டாக இருக்குன்னா இட் வில் அட்ராக்ட்ஸ் டு விச் மேக்னெட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது யாருக்கு அட்ராக்ட் ஆக முடியும், இல்லைன்னா எந்த இதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா யூ கேன் செப்பரேட் இட். நீ ஏதாவது பண்ணி அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக பிரிக்க முடியும். சில விஷயத்த பிரிக்க முடியும், பிரிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க, ரைட்? ஐ கேன் ஸ்பிளிட் தி எக்ஸ் ஆர் ஸ்பிளிட் தி ஒய். ஸோ தனித்தனியாக ஐ கேன் செப்பரேட் இட் அப்படின்றப்போ தான் இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் ஆகும். சரியாடாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஷனுக்கு இல்லை அப்படின்னா ப்ரியாரிட்டி வைஸ் போயிச்சுக்கோங்க. ஒரு கொஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்காங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை ட்ரை பண்ணும், வேரியபிள் செப்பரபிள் வருதா இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போய்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அது வரலன்னா நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம். அது வந்துருச்சுன்னா யூ டூ இட் வித் தட் ஒன். ஓகேங்களா? சரி மேம், இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு டி ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. டெரிவேட்டிவ்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? இவங்கள அதுலேயுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெரி ஈஸி. ஏன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் 1, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆர்டர் 1 என்னது, வெறும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ்லாம் நான் கொடுக்கல. ஓகே, யூ ஆர் ஹேவிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனுங்கிறது யாரை நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 2 categories ஆஃப் திஸ், விச் இஸ் கால்ட் ஜென்ரல் சொல்யூஷன் அண்ட் விச் இஸ் கால்ட் பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன், பர்டிகுலர் சொல்யூஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதே ஜென்ரல் சொல்யூஷன் தான். ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் இருந்து தான் நம்ம பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ்க்கு கொஷின்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்ற பட்சத்தில் ஜென்ரல் சொல்யூஷன் தான். ஸோ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு சென்னை போகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணும்ல. ஸோ பர்டிகுலராக சொன்னால் மட்டும்தான் அந்த கரெக்டான ரீஜனுக்கு நம்ம போக முடியும். ஆர் அதர்வைஸ் ஜென்ரல் தான், ஜென்ரலாக தான் நான் சொல்ல முடியும். சரியானாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்? So see our first example, example number 10.11. Solve 1 plus x square into dy by dx, which is equal to 1 plus y square. இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, x and y ஆல்ரெடி செப்பரேட்டட் ஃபார்மேட்ல தான் இருக்காங்களா? x தனியா y தனியா தானே இருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, அவங்களோட டிஃப்ரென்ஷியல் கூட வச்சுக்கிட்டு எழுதணும். ஏன்னா இன்டகிரேட் பண்ணும்போது எந்த வேரியபிளை யார் கூட இன்டகிரேட் பண்ணுறோன்ற மென்சிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ், ஸோ இப்போ நான் ஒய் கூட தான் வச்சுக்கணும், டிஒய் கூட தான் இந்த ஒய் இருக்கணும், டிஎக்ஸ் கூட தான் இந்த எக்ஸஸ் இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ ஒய் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம்னு ஈக்குவல் டுவே பிரிச்சிருங்க. ஸோ வாட் ஹேப்பன்றாமா, இங்கே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், இங்கே வந்தால் டிவைடு, அண்ட் இவன் இந்த சைடு வந்தால் இது மல்டிப்ளிகேஷனாகவும் இது டிவைடாகவும் மாறும்.
So have we separated x and y? தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டோமா? Say yes or no. ஏடா பசங்களா, x and y தனித்தனியா நம்ம பிரிச்சிட்டோமா? யாராவது இருக்கீங்களாடா பசங்களா? எஸ், ஓகே டன். தேங்க்யூ அனு. சரிடாம்மா. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. எதுக்கு இன்டெகிரேஷன்? அப்போ தான் டெரிவேட்டிவ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது. ஐ ஹாவ் டு ரிமூவ் மை டெரிவேட்டிவ்ஸ். தட் இஸ் தி ப்ராசஸ். ஸோ டெரிவேட்டிவ் ரிமூவ் பண்ணோம்னா அதோட ஆப்போசிட்டான ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணும். ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் மீன்ஸ் விச் இஸ் இன்டெகிரேஷன். சரியாடாமா? குட். ஸோ வாட் இஸ் 1/y²? 1/y². இது யாரோட ஃபார்முலா? 1/y²டாமா. இது யாரோட ஃபார்முலா? இவங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் tan inverse, டைரக்ட் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. இது tan inverseோட ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் tan inverse of y அண்ட் இது வந்துட்டு tan inverse of x. கூட ஒரு c போட்டுக்கோ. பிகாஸ் we are finding first general solution. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன்னா சிக்கு யார் வேணாலும் வரலாம். சி இஸ் அன் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு இருக்கணும். அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இவனை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ tan inverse of y minus tan inverse of x equal to c. ரைட்டடாப்பா? ஸோ என்ன ஆகும்? டேக் tan inverse common. ஸோ you will be having y minus x divided by 1 plus xy which is equal to c. So இங்க இருக்க tan inverse இங்க போனா tan c. So y minus x is equal to tan c into 1 plus xy. Okay வாடாமா? So if இந்த மாதிரி tan சிக்குலாம் ஃபங்க்ஷனே தேவையில்லை. சிங்கிறதே ஒரு கான்ஸ்டன்ட். அந்த சியை நீ ஃபங்க்ஷனில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ டேர்ம் இட் அஸ் தட் இஸ் அஸ் அ கான்ஸ்டன்ட். அதையுமே கான்ஸ்டன்ட்டாக டேர்ம் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இது வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட்டாக மாற்றிக்கலாமா? எஸ், யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ y minus x is equal to k into 1 plus xy. இப்படிங்கிற திஸ் இஸ் தி கர்வ். ஓகே, இந்த கர்வை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போய் தான் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. 1 plus x² divided by x into 1 plus y². புரிஞ்சுதாடாமா? அவ்வளோதானே பசங்களா ப்ராசஸ். ஸோ வெரி சிம்பிள், ரைட்? டுடே இஸ் மேக்ஸ் எக்ஸாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாதீங்க பசங்களா. படித்தவங்க யாரும் பயப்படக்கூடாது, ரைட்? பயந்தீங்கன்னா மேக்ஸில் லைக் வாட் எவர் எல்லா எக்ஸாம்லேயும் பயப்படுங்க. பட் மேக்ஸில் பயந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சதும் தெரியாமல் போயிடும்டாமா. ஓகேவா? ஸோ வாட் எவர் நம்மளுக்கு தெரிஞ்சதை நான் வந்து டினோட் பண்ணுறேன். நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை. அப்போது பாசிட்டிவாக போங்க. யூ வில் டூ கிரேட். ஓகே, தெரியாத விஷயத்த கூட உனக்கு ட்ரை பண்ணுற கட்ஸ் வரும். சரிங்களா? பயந்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷினை கூட தப்பாக அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ ஃபைண்ட் தி பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் ஆஃப். ஸோ அப்போ நம்ம இதுக்கான பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன்ஸ்னால் என்ன சொன்னாடாமா? சி அப்படின்றது ஜென்ரல் சொல்யூஷன். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன வேல்யூ, யார் வேல்யூ அப்படின்றத நான் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவாடாப்பா? எக்ஸசைஸ் 9.8 மேம். பிரியதர்ஷினி எக்ஸசைஸ் 9.8 பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் இன் 2 கிளாஸஸ் டப்பா. லைவ் கிளாஸஸில் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். சரிங்களா? ஐ ஹவ் டேக்கன் வாட் இஸ் 9.8 யூடியூப்பில் 2 கிளாஸஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ டாப் 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 9.8 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். செக் பண்ணுறீங்களா? ஸோ விச் இஸ் 1 week பேக். ஓகேங்களா? ஸோ சி திஸ் டைம் பர்டிகுலர் சொல்யூஷனாக என்ன சொன்னது, அந்த சிக்கு கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இப்போது முன்னாடி கொஸ்டனுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தேவையில்லை. பட் இந்த கொஸ்டனுக்கு அந்த கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூ தேவை. ரைட்டா? ஸோ நவ் லுக் அட் திஸ் ஒன். 1 plus x³ into dy minus x² into dx which is equal to 0. ஸோ பசங்களா என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி சொல்லு. ஃபஸ்ட்டு
என்னோட வேலையே எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக பிரிக்கிறது, ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? ஸோ இவனை இந்த சைடு கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டிகிட்டு வந்துடலாமா? ஸோ அப்போ 1 + x³ into dy which is equal to x²y into dx. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், y ஒரு பக்கமும் x ஒரு பக்கமும் வச்சுக்க போகிறோம். ஸோ இது என்ன டேர்ம்? திஸ் இஸ் x டேர்ம் ஆர் y டேர்ம்? திஸ் இஸ் x டேர்ம். ஸோ இப்போ இந்த x டேர்ம் இந்த சைடில் வந்தால் டிவைடில் வரணும், கரெக்டாடாமா? ஓகே. இதில் வேறு ஏதாவது y டேர்ம் இருக்காங்களா? எஸ், இவன் இருக்கா. இவனை நான் இங்கே தனியாக கொண்டு வந்துட முடியும்ல, இட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு நான் தனியாக கொண்டு வந்துடலாம்ல, தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ அப்போ இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? dy by y which is equal to x² by 1 + x³ into dx. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் பசங்களா? you have to take integration on both sides. ஓகே எவ்ரிவன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? வாட் இஸ் திஸ் டிஃபரன்ஷியேஷன்? dy by y என்னடாமா? ஸோ இட்ஸ் இஸ் 1 by y. dy by y னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்காது. திஸ் இஸ் 1 by y. வாட் இஸ் தி இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by y? 1 by y ஓட இன்டெகிரேஷன் என்னடாமா? What is the integration of 1 by y? எஸ்டா பசங்களா? டி 1 by y இன்டெகிரேஷன் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க, தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லுங்க. யா ஓகேம்மா, எஸ். ஸோ இட் இஸ் log y டாமா, log y. ஓகே, log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் 1 by y, ரைட்? கரெக்டாடாமா? இட் இஸ் 1 by y. அப்போ 1 by y இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? log y. டிஃபரன்சியேஷனோட ஆப்போசிட் தான் இன்டெகிரேஷன். கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்க, டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்ல, அதோட ஆப்போசிட் டார்கெட்ல யோசிச்சு பாருங்க. ஓகே, அண்ட் இன்னொரு க்ளூ கொடுக்கட்டா? ஸோ நீங்க ஒருத்தர் கண்டுபிடிச்சா போதும், அதே ஃபார்மேட்ல தான் இன்னொருத்தனும் இருப்பான். ஓகேவா? ஸோ நீங்க யோசிச்சிங்கன்னா, மேம் இது என்ன மேம் இந்த இன்டெகிரேஷன் எனக்கு கஷ்டமா இருக்கும்னா, நோ, நாட் அட் ஆல். நல்லா யோசிச்சு பார்த்தனா தெரிஞ்சிடும். இது லாக்ல வந்திருக்கா, ரைட் சைடு நம்மளுக்கு லாக்ல வந்திருக்கா, அப்போ லெஃப்ட் சைடும் நம்மளுக்கு லாக்ல வர மாதிரி தான் இருக்கும். சி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, whenever you think, இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே you have to know one thing. Yes, liquid is the denominator and numerator. தனித்தனியாக இருந்தால் கூட நான் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குன்னா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குன்றப்போ என்ன விஷயத்தை ஃபஸ்ட் செக் பண்ணும்? இவனோட டிஃப்ரென்ஷியேஷன் இவனா இருப்பானா, ரைட்? இவனோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்கிற டேர்மாக இருக்குமா? ஓகே, டேக் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அப்போ என்னமா எடுத்துக்கலாம்? டி என்ன எடுத்துப்பீங்க? 1 + x³. ஒரு வேளை கீழே இருக்கிற டேர்ம் நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா, மேலே இருக்கிற டேர்ம் தான் என்னோட டிஃப்ரென்சியேஷனால் நான் செக் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் எ டிடி? இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? கியூப் முன்னாடி வந்துடும் அண்ட் கியூப்ல ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. கரெக்டாடாமா? மேலே இருக்கிற டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? வெதர் யூ ஃபைண்ட் இட் ஆர் நாட். எஸ், எனக்கு கிடைக்குது. அப்போ அது யாரு? விச் இஸ் நத்திங் பட் dt by 3t. ஏன்னா இந்த 3 இந்த வந்துடும். ஸோ dt by 3 into t. ஸோ இது யாருடாப்பா? இட் இஸ் dt by 3t. ஸோ பை ஃபார்மேட்ல இருக்கு. பை ஃபார்மேட்ல இருந்தாலும் என்னது? log 1 by any linear term. 1 by any linear term, your integration answer is log. So which is equal to log y equal to log of 3t ன்னு வரும். log of 3t. ஸோ நம்ம திருப்பி எல்லாமே எக்ஸுக்கே மாற்றிடணும். ஸோ 3 into 3 நம்ம வெளியே வச்சுக்கலாம். ஓகே, 3 இந்த 1/3 வெளியே வச்சுக்கூடாமா? 1/3 வெளியே வச்சுக்கோங்க. integration of dt by t. Okay, integration of dt by t, it is 1/3 into log of t. Tங்கிறது என்னது? 1 + 3x², 1 + x³.
plus c. Any doubt, Rama? Any doubt you have? Yes. Y square இல்லடாமா, மேலே y இருந்தால் தான் அது y square by 2ன்னு வரும். கிளியராடா பசங்களா? ஓகே, நான் இங்கே என்ன சொன்னேன், whenever your integration you have to put c. ஓகேவா? நம்ம c போடணும். எல்லாமே லாக்ல இருக்கு. இவன் லாக்ல இருக்கான், இவனும் லாக்ல இருக்கான். அப்போ இவனையும் லாக்ல போட்டேன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா லாக நான் ரிமூவ் பண்ணிட முடியும். கரெக்டாடாமா? கான்ஸ்டன்ட் தானே, அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருந்தாலும் நான் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண முடியாதா? எஸ்டாமா, அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம்ல. கரெக்டு தானே? ஸோ விச் மீன்ஸ் இந்த 3 நம்ம இந்த சைடு எடுத்து போய்க்கலாம். ஸோ 3 log y விச் இஸ் ஈக்குவல் டு log of 1 plus x cube. இதை நான் cன்னு போடுறதுக்கு பதிலாக கேன் ஐ புட் லைக் log c? இந்த கான்ஸ்டன்ட் உனக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம், சரியா? ஏன்னா அது வெறும் கான்ஸ்டன்ட். ஸோ எனக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லலாம், சரியா? 11th இன்டெகிரேஷன் நடத்தவே இல்லையா? நோ ப்ராப்ளம்டாப்பா. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல? எஸ் எவ்ரிவன். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி திருப்பி சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம போட மாட்டோம், ஓகேவா? இது திருப்பி திருப்பி சப்ஸ்டியூஷன் மெத்தட் தேவையே இல்லை. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ராக்ஷனில் இருக்குது, கீழே இருக்கிறது ஒரு டேர்ம், கீழே இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் தான் மேலே இருக்கு, அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் தான் மேலே இருக்கான். அப்படின்ற பட்சத்தில் அதோட ஆன்சர் என்னது? லாக் ஆஃப் டினாமினேட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, லாக் ஆஃப் டினாமினேட்டர். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த சாப்டர் த்ரூ அவுட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க. நான் நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்டாமா, டேக் லாக் ஆன் போத் சைடு. இந்த இருக்கிற லாக் இந்த சைட் கொண்டு வந்தலாமா, இது கியூப் ஆயிரும். ஸோ log y cube minus log of 1 plus x cube which is equal to log c. log தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? டினாமினேட்டர் ஆயிருமா? ஸோ y cube divided by 1 plus x cube which is equal to log c. ஸோ என்ன ஆகும்டாமா, இந்த லாகும் கேன்சல். ஸோ அதனால தான் கான்ஸ்டன்ட் ஏன் சும்மா சி எடுக்காமல் லாக் சி எடுக்கிறேன்னா, பிகாஸ் நான் லாக் கேன்சல் பண்ணிடுவேன், அந்த ரீசனுக்காக. ஸோ now what is your function? Your function looks like x cube is equal to c into 1 plus x cube. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இது ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன், பர்டிகுலர் சொல்யூஷன்னா கொஷின்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? y of 1 is equal to 2. இதுக்கு என்னடாமா அர்த்தம்? y of 1 is equal to 2னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. வாட் இஸ் இட்? y of 1 is equal to 2. What is the line meaning of this? y of 1 is equal to 2. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, yங்கிறது x, y is a function of x, y is a function of x, கரெக்டுங்களா? ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் வித்தவுட் மிடில் டேர்ம் 0, 2 சம்ஸ் இருக்கு. அதுக்கு ரூட்ஸ் மெமரி பண்ணிக்கணும்னு சொன்னாங்களா? ஓகே, இல்லைடா இம்பா, ஐ ஹாவ் டூ ஃபார் யூ, ஓகேவா? நான் பண்ணி வச்சுருப்பேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 3rd சாப்டரில் அந்த எக்ஸசைஸில் ஏதாவது சம்ஸ் நீங்கள் எடுத்துப்பாங்க, விச் இஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டிடான்ற மாதிரி பாருங்கள். இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், இந்த லைவ் கடைசியில் நீங்கள் எனக்கு அந்த கொஸ்டினை கேட்கலாம், நான் அதை போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? வாட் இஸ் த கொஸ்டின்றது மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ x is equal to 1 ராமா, எதுவுமே மெமரி பண்ண வேண்டாம், ஓகேவா? டோன்ட் கோ ஃபார் மெமரி, எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன். எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கணும். ஏன் நம்ம மெமரி பண்ணிக்கணும்? எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன். நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். இந்த லைனுக்கு என்னடா அர்த்தம்? எக்ஸுக்கு நீ 1 சப்ஸ்டியூட் பண்ணும், ஒய்க்கு நீ 2 சப்ஸ்டியூட் பண்ணுன்ற ஒரே சிம்பாலிக் ரீசன் தான் இது. ஸோ இப்போ ஒய்க்கு நான் என்ன அப்ளை பண்ணும்? 2 கியூப் மீன்ஸ் இட் இஸ் 8 c into 1 plus 1 cube which is 1, so which is 2. அப்போ c யோட வேல்யூ என்னடாமா? c யோட வேல்யூ என்னது? 4. so you have find a particular solution. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம். Happy with this? Yadama? Yes or no? You feel happy?
ஓகே. யார் யார் நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோ வித் ஈஸி சம்ஸ்டாமா, ஓகேவா? அதுக்கப்புறம் வேரியபிள் செப்பரபிளாக வராத விஷயத்த பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோ வித் வேரியபிள் செப்பரேஷன், தென் வாட் இஸ் இப்போ இட் இஸ் நாட் அ வேரியபிள் செப்பரேஷன், அடுத்து என்னன்னு பார்த்துக்கலாம். இது வேரியபிள் செப்பரேஷனா இல்லையா? ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே கெஸ் பண்ணிடலாம். உங்களால ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே எஸ் இது வேரியபிள் செப்பரபிள்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா டோன்ட் வேஸ்ட் டைம். அதை தனித்தனியாக பிரித்து இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் தனித்தனியாக பிரிக்கிற ஃபார்மேட் உண்மையிலே ஃபார்முலா தான், ஓகேவா? இட் வில் பி இன் வெரி டைரக்ட் ஃபார்முலா, சரிங்களா? எந்த இன்டெகிரேஷனும் 10th சாப்டர்ல கஷ்டமான இன்டெகிரேஷன் கிடையாது. அண்ட் டைரக்ட் ஃபார்முலாவுமே கஷ்டமான ஃபார்முலாஸாக கொடுக்க மாட்டாங்க. வெரி ஈஸியஸ்ட் ஃபார்முலா இன்டெகிரேஷன் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். சரியாடாப்பா? ஸோ இட் இஸ் வேரியபிள், வெரி குட். ஏன்னா இதில் நான் y தனியாக எக்ஸ் தனியாக பிரித்து எழுதலாம், பிரித்து எழுதலாம். ஓகே. ஸோ இன்டெகிரேஷன் dy by square root of 1 minus y square and it is dx by square root of 1 minus x square. இது என்ன ஃபார்முலா? டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இன்டெகிரேஷனை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஸோ இப்போ யார் நல்லா யோசிச்சு பாருங்க, யாரை டிஃபரன்ஷியேட் பண்ண போய், ஓகேவா? யாரை டிஃபரன்ஷியேட் பண்ண போய் நம்மளுக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலி இன்பா அந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, we have to do by taking common out. say 6 and 6 பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இது ரெசிப்ரோக்கல் இக்குவேஷன். whenever you have a sin inverse, good. so this sin inverse ஓட ஃபார்முலா, அப்போ sin inverse of y is equal to sin inverse of x plus இது வெறும் சீனே வச்சுக்கலாம். ஓகே, இது வெறும் சீனே வச்சுக்கலாம். இது sin inverse of c ன்னு நம்மளுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா sin inverse of y minus sin inverse of x which is equal to c. What is sin inverse of a minus sin inverse of b dama? Sin inverse of a formula தெரியுமா? sin a minus sin b formula என்னது? sin of a plus b formula, sin of a minus b formula. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. sin of a plus b, say a minus b formula என்னடாப்பா? sin a cos b minus cos a sin b ன்னு வருமா? சிம்பிள். அதே லாஜிக் தான் வரப்போகுது. ஓகே, யா. ஸோ இட் வில் பி கோயிங் டு பி ஹாவ் லைக் sin inverse of, டிவைட் வராது, மைனஸ் தான் வரும். sin inverse of ஏனா என்ன வரப்போகுது? ஃபர்ஸ்ட் a மீன்ஸ் y, cos வந்தால் மட்டும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். மைனஸ் cos aன்றப்போ இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் y ஸ்கொயர் and y-க்கு பதிலாக you have to put like x which is equal to 0. so sin inverse போனா sin c, so y into square root of 1 minus x square minus square root of 1 minus y square into x which is equal to sin c. so sin c is some k ன்னு வச்சுக்கலாம். அதுதான் question done. okay வாடாமா? question is done. any doubt in this question? இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டினில் டவுட் இருக்காடாமா? எஸ் ஆர் நோ? நோ, ரைட்? ஓகே. சம்டைம்ஸ் நீங்கள் சொல்லலாம், மேம் எனக்கு அந்த சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலாவே தெரியாதே, நான் அப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் ஃபோர்த் ப்ளீஸ். இந்த ஃபோர்த் ஸ்டெப்பா கேட்குறீங்க சந்தா? திஸ் ஸ்டெப் யூஆர் ஆஸ்கிங், ரைட்? அதை மட்டும் ஒரு வாட்டி சொல்லணுமா? ஓகே ஓகே. அடே பசங்களா, என்னன்னு கேட்டிங்கன்னா, சைன் இன்வர்ஸ் டினோட்ஸ் ஆங்கிள். ஓகே, சைன் இன்வர்ஸ் டினோட்ஸ் ஆங்கிள். அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் y மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த a மைனஸ் பி. இந்த a மைனஸ் பியை தான் இப்படி டினோட் பண்ணுறாங்க. ஸோ வெறும் 2 ஆங்கிள்ஸோட மைனஸ்.
வெறும் 2 ஆங்கிள்ஸோட மைனஸ்லாம் பண்ண முடியாது. சைன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஆங்கிளோட மைனஸை எங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் இட். ஸோ அதனால இந்த சைன் வந்து மிஸ் ஆகுது. இந்த இடத்துல இந்த சைன் வந்து மிஸ் ஆகுது. அதனால நான் சைன் இன்வெர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இங்கே இருக்க சைன் இங்கே போச்சுன்னா சைன் இன்வெர்ஸ். ஸோ a minus b is equal to sin inverse of sin a cos b minus cos a sin b. இப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ரைட்டாடாப்பா? ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏங்கிறது யார்? வாட் இஸ் ஏ? ஏன்றது யாருடாமா? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இப்போ இப்போ ஏன்றது என்னது? ஜஸ்ட் ஒய். சைன் ஏன்றது வெறும் ஒய் தான். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் எனக்கு இல்லாமல் சைனோட சேர்த்து சொல்கிறது தான் அந்த சைன். ஓகே, ஸோ சைன் ஏன்றப்போ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒய். ஓகே, அண்ட் காஸ். சைனோட ஃபார்முலால சைனே இருந்துச்சுன்னா அப்படியே ஒய் எக்ஸா அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, காஸா மாறுதுன்றப்போ ஐ எம் யூசிங் ஐடென்டிட்டி. ஸோ சைன் காஸா மாறணும்னா 1 minus cos square theta. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos square theta இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வரதுனால தான் காஸ் வர இடம்லாம் மட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. ஸோ வேறெவர் யூ யூஸ் காஸ், சைன்குள்ளே காஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus ஃபார்மேட்டில் தான் இருப்பாங்க. சரியாடாமா? ஸோ நவ் யூ ஹாவ் கிளாரிட்டி. நீ இந்த ஸ்டெப்ல தாராளமாக சால்வ் பண்ண ஸ்டாப் பண்ணிக்கலாம்டாப்பா. ஓகேவா? இஃப் இட் இஸ் அ 2 mark, ஓகே, யூஸ் ஜஸ்ட் ஹேவ் தட். அவங்க சால்வே பண்ணலையா? ஓகே, இதோடவே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அப்போ நீங்களும் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இஃப் தே நாட் சால்வ் இட், ஓகே, அப்போ நீங்கள் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் காம்ப்ளிகேட் பண்ணல. ஓகே, யூ ஹேவ் இட் லைக் திஸ். சரிடாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீ படிப்படியாக யோசிச்சு பாருங்க. இது செப்பரேட் பண்ண முடியுமா? எப்பெல்லாம் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்களோ எக்ஸ் அண்ட் ஒய், இஃப் இட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன் யூ கேன் செப்பரேட் இட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்மளுக்கு அடிஷன்ஸில் இருக்கும் போது தான் நம்மளுக்கு செப்பரேட் பண்ணுறது கஷ்டம். அதுலேயுமே டேர்ம் வைஸ் இருக்குன்னா we can separate it. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை மொத்தமாக லெஃப்ட் சைடுக்கு எடுத்து போகலாம். ஸோ y dx is equal to minus of 1 plus x square tan inverse of dy. ஸோ இங்கே பாரு, ஒவ்வொரு டேர்மும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே இருக்காங்கடாமா. கரெக்டாக தப்பா? எஸ்னா? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த டிஎக்ஸ் இங்கே டிஎக்ஸ் இங்கே இருக்கக்கூடாது, இவன் இங்கே வந்துடணும். கரெக்டாக? திஸ் ஷுட் கம் ஹியர். எஸ், ஏன்னா டிஎக்ஸ் பைன்னு தான் வரணும். டிஎக்ஸ் பையில் வர மாட்டாங்க. ஸோ அப்போது டிஎக்ஸ் டிவைடட் பை 1 plus x square into tan inverse of x, which is equal to dy by y. நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்டெகிரேஷன் என்ன? இதோட இன்டெகிரேஷன் தெரிஞ்சா இதோட இன்டெகிரேஷன் உனக்கு ஈஸி. ஓகே, இங்க வரதான் இங்கேயும் வரப்போறான். ஓகே, இது யாருடாமா? வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by y? வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by y? sorry, yeah, it is minus. Sorry Rama. Yes, log yங்களா? ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஹிண்ட், மைனஸ் லாக் y. சரிங்களா? தட் இஸ் ஆர் ஹிண்ட். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்க. அப்போ இவனும் லாக் ஃபார்மேட்ல வருவான். ஸோ நான் உங்களுக்கு லாக் ஃபார்மேட் எப்போ வரும்னு சொன்னேன். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க டேர்மோட டிஃபரன்சியேஷன் அதே நியூமரேட்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருந்தா, ஆமா ரைட்? ஸோ இப்போ இதில் நீங்கள் யாரை அந்த டேர்மாக கன்சிடர் பண்ண போறீங்கன்னா tan inverse of x. You know that tan inverse of x, yes, tan inverse of x நான் differentiate பண்ணா 1 by 1 plus x square தான் ஆன்சர். கரெக்டாடாமா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1 by 1 plus x square dx whole divided by tan inverse of x. ஆமா ரைட்? ஸோ அப்போ இவனோட டிஃபரன்சியேஷன் தான் எனக்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்கான். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? how could I write this? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? it is log of tan inverse of x, which is equal to minus log of y. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி போட்டுக்கலாம்? log c-னே போட்டுக்கலாம். log எல்லாம் கேன்சல் பண்ணணும்ல, ஸோ அது log c-னு போட்டுக்கோங்க. இங்க இருக்க y இங்க வந்தா பிளஸ். ஸோ log of பிளஸ்ன்றப்போ y into tan inverse of x, which is equal to log c. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ y into tan inverse of x is equal to c. இதுதான் நம்மளோட சொல்யூஷன்.
ஓகே இன்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டாப்பா. கரெக்டாக 6 o'clock சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாடாமா? எவ்ரிவன் ஹேவ் த கான்செப்ட் புரிஞ்சுதாடாமா? புரியுதா புரியலைங்களா? ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ ஒரு இன்டகிரேஷனை கெஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக போயிடும்ல. ஒருத்தர் தெரிஞ்சால் போதும், இன்னொருத்தங்களை கெஸ் பண்ணுறது இட் இஸ் லிட்ரலி ஈஸி ஜாப் ஃபார் அஸ். சரியாடா பசங்களா? உங்களுக்கு பிரித்து எழுத தெரியணும், அவ்வளோதான். அந்த பிரித்து எழுதுகிற ப்ராசஸ் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே எஸ் வி டன் வித் திஸ் கொஷின். ஓகே, எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். மேம் எங்களுக்கு பிரிக்க தெரியாது, நாங்களாம் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருவோம். ஏடா பசங்களா? எஸ், ஸோ see this dy by dx which is equal to e power x plus y plus x cube e power y. சரியா? இதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன கெஸ் பண்ணுவீங்கன்னா, நோ வி கான்ட் ஸ்பிளிட் இட் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் கெஸ் பண்ணுறீங்க? எஸ் மேம், வி கான்ட் ஸ்பிளிட் இட். ஸோ எக்ஸையும் ஒய்யும் தனித்தனியாக கொடுத்தானா நான் எழுதிக்க முடியும் மேம். இங்கே காம்பினேஷனில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்மில் எக்ஸ் கியூப் இ பார் ஒய்ன்னு இருக்கு. எஸ், குட் குட் சந்துரு. யாராம்மா? குட், யூ காட் இட். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இ பார் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு அதுவும் காம்பினேஷனில் இருக்காங்க. ஐ கேன் ஸ்பிளிட் இட்டா அப்படின்னு டவுட் வரும்போது எஸ். வாட் இஸ் அ ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இங்கே இ பார் ஒய் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இ பார் ஒய் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் மொத்தமாக இந்த டேர்மை விட்டு நான் வெளியே எடுக்கணும், பிகாஸ் இட் இஸ் இன் அடிஷன் ஃபார்மேட். அடிஷன் ஃபார்மேட்டில் இருக்கா? அடிஷன் ஃபார்மேட்டில் இருக்குன்னா காமன் அவுட் பண்ணாதான் மல்டிப்ளிகேஷனாக மாறுவாங்க. am I right or wrong? எஸ். மல்டிப்ளிகேஷனுக்கான ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு வந்துடலாம். அடிஷன்ல தான் உனக்கு பிரித்து தூக்கிட்டு வரணும்னா காமன் அவுட் பண்ணி மல்டிபிளாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் டேக் இட் காமன். எஸ். அப்போ ஒரே க்ளூ என்னன்னா, அப்போ இந்த டேர்மை இ பார் ஒய்யை தனியாக எழுத முடியுமா? தனியாக எழுத முடியும். ஐ கேன் டேக் இட் அஸ் காமன். ஸோ வாட் ஹேப்பன்? dy by dx which is equal to இவங்களை தனியாக எழுதலாம். எஸ். ஸோ இ பார் எக்ஸ் இ பார் ஒய் பிளஸ் எக்ஸ் கியூப் இ பார் ஒய். ஸோ அப்போ இ பார் ஒய் ஐ கேன் டேக் இட் அஸ் அ காமன். ஸோ இ பார் ஒய் which become e பார் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய் டேர்ம் தனியாக எக்ஸ் டேர்ம் தனியாக இட் இஸ் செப்பரேட்டட். ஸோ செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ dy divided by e பார் ஒய் which is equal to e பார் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் இன்டூ dx. ஸோ இதை மேலே கொண்டு வந்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். இட் இஸ் இ பார் மைனஸ் ஒய் dy which is equal to e பார் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் dx. நான் சொன்னல பசங்களா, இன்டகிரேஷன் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இ பார் ஒய்யோட இன்டகிரேஷன் என்னது? சேம் இ பார் ஒய்யே தான், பட் என்ன வரணும், அவங்களோட கோஃபிஷியன்ட் ஏதாவது இருந்தால் டிவைட் பண்ணிக்கணும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பார் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பவர் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் பவர் சப்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், பட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பவர்ஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பார் 4 டிவைடட் பை 4 ஒரு பிளஸ் சி. We are having 1 plus c there, right? It is minus, so minus e power minus y which is equal to e power x plus x power 4 plus 4 by c. ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? எனி டவுட்? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் புரியுதுங்களா? புரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாண்டாமா. யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், யூ கேன் ஆர் கேனாட். கிளியர் எல்லாத்துக்குமேவா? ஓகே டன். சில சம்ஸை ட்ரை பண்ணி பாருங்க, தென் வி வில் பி ஹேவிங் கிரேட் அதர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்சோ. எஸ், ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? இப்போ சப்போஸ் சம் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டைரக்ட்லி வேரியபிள் செப்பரேஷன். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிளாகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ் ஃபங்க்ஷன்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைப் வரும். சரிடாமா? திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் டைப். ஸோ வென்எவர் யூ ஹாவ் லைக், அதாவது ஒரு லீனியர் டேர்மால உருவாக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ், ஒரு லீனியர் டேர்மால உருவாக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் டீச் ஒன் மோர் டைமா. இது வாடாமா, ஒன்றும் இல்லை. ஸோ தனுஷ், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வி ஹாவ் டு செப்பரேட் எக்ஸ் அண்ட் ஒய், தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆனால் இதோட இது வந்து காம்பினேஷன்ஸாக இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போது இதில் எக்ஸ் கியூப், எக்ஸ் டேர்ம்ங்கிறது எக்ஸ் கியூப், ஒய் டேர்ம்ங்கிறது இ பார் ஒய். ஸோ ஐ ஹாவ் டு டேக் இ பார் ஒய் டு தி லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைடுக்கு நான் கொண்டு வரணும். அப்படியே எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அப்போ நீங்கள் காமன் அவுட் பண்ணி தானே அதை டிவைடில் கொண்டு வந்துருக்க முடியும். ரைட்டா? காமன் அவுட் பண்ணால் தானே அதை இந்த சைட் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ காமன் அவுட் பண்ணோன்னா இந்த டேர்ம்லேயே அவன் இருக்கானா நான் செக் பண்ணுறேன். ஸோ இ பார் எக்ஸ் ஒய். ஸோ இட் இஸ் 2a⁻m+n. இட் இஸ் அன் எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா. பவர்ஸ் அப்படின்னா பேஸ் ஒன்னா மல்டிப்ளை இருக்கும் போது தான் பவர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. ஓகே, ரெண்டு பேத்துக்கு பேஸ் ஒன்று, அப்போ பவர்ஸ் வில் பி கெட் இட் ஆட் அப். மல்டிப்ளை பண்ண போகும்போது தான் இந்த ஸ்டெப்பு வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இ பார் எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்ன தரும்? அப்போ இ பார் எக்ஸையும் இ பார் ஒய்யும் மல்டிப்ளை பண்ண போய் தான் அது நம்மளுக்கு அப்படி மாறும். ஸோ தட் இஸ் இ பார் எக்ஸ் இன்டூ இ பார் ஒய்னா நான் ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ வி கேன் டேக் இ பார் ஒய் எஸ் காமன். ஸோ காமன் வந்தது நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். எப்பயும் போல் டிஃப்ரென்சியேஷன். This differentiation is e power y, e power x differentiation and x power n ஓட integration formulas. Everything is integration formula. Right adama? Okay. So பசங்களா இதை தான் சொல்ல வந்தேன். என்னது? லீனியர் டேர்மால உருவாக்கப்பட்ட ஃபார்முலாஸ். அப்படி இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் டைரக்டா வேரியபிள் செப்பரபிளா இல்லைனாலும் வேரியபிள் செப்பரபிளா மாத்திக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அந்த ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னா, அந்த லைன் ஈக்குவேஷனை எந்த லீனியர் டேர்மால அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக உருவாகி இருக்காங்களோ அந்த லீனியர் டேர்மை யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் இசட். என்ன பண்ணிக்கணும்? இசட்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர ஸ்டெப் ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாடாமா? யூ காட் அன் ஐடியா? வாட் இஸ் இட்? இஸ் நாட் டைரக்ட்லி வேரியபிள் செப்பரேஷன், பட் வி கேன் சேஞ்ச் இன்டு வேரியபிள் செப்பரபிள். எப்படின்னு பார்க்கலாமா? ஹாய்டாமா, இந்த ஆள் தான். ஓகே, டூ யூ திங்க் இட் இஸ் வேரியபிள் செப்பரபிள்? இது வேரியபிள் செப்பரபிளா? எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக பிரிக்க முடியுமா? சைனுக்குள்ள தான் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க. ஸோ கேன் வி ஸ்பிளிட் தி சைன் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக பிரிக்க முடியுமா? நோ, பிரிக்க முடியாது. சரியா? நீங்கள் எப்படி பிரித்தாலும் சரி, யூ கான் செப்பரேட். இந்த ஆங்கிளை நான் தனித்தனியாக பிரித்து எழுத முடியுமா? சைனுக்குள்ளே ஒரு ஆங்கிள்ஸ் இருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸ் என்னால் தனித்தனியாக இந்த ஆங்கிளுக்கு தனி சைன், இந்த ஆங்கிளுக்கு தனி சைன், வி கான் ஸ்பிளிட் இட். எஸ். ஸோ அப்படின்னா இது வேரியபிள் செப்பரபிள் இல்லை. கரெக்டா? எக்ஸ் அண்ட் ஒய் என்னால் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ வேரியபிள் செப்பரபிள். பட் ஈவன் தோ ஐ கேன் சேஞ்ச் இட் டு வேரியபிள் செப்பரபிள். பட் அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ இங்கே இந்த சைடில் இருக்கிற ஃபங்க்ஷனை பாருங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் செயின் ரூல்குள்ள இருக்காங்க. யாருக்குள்ள யார் இருக்காங்க? சைன்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள யார் இருக்காங்க? ஒரு பாலினாமியல் இருக்காங்க. ஆனா அந்த பாலினாமியல் நம்மளுக்கு லீனியர் பாலினாமியலா? தட் இஸ் தி க்வெஸ்சன். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஆனா கடைசியில் அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். இன்சைட்குள்ள எனக்கு ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அப்போ அந்த இன்சைட்குள்ள இருக்கிற அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் இட் இஸ் linear term, x minus y plus 1, it is a linear term. Yes, it is a linear term. அப்போ இவனை நான் செப்பரபிளா மாத்திக்க முடியும். I can change it. ஸோ இப்போ பாருங்களேன் எப்படின்னா, take it as z. z is equal to x minus y plus 1. சரியாடாமா? இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ அதை நான் z எடுத்துக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? dz/dx விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி y dash. ரைட்டா? உனக்கு கொஷின் திருப்பி வருவான். ஓகேவா? உனக்கு கொஷினில் நம்மளுக்கு என்ன இருக்குது? y dash-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? sin ஸ்கொயர். ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணலாமா? So dz/dx is equal to 1 minus it is sin square. உள்ளுக்குள்ள என்ன போட்டுக்கலாம்? z ன்னு போட்டுக்கலாம். sin square z. So what is 1 minus sin square z? It is an identity dama. What is 1 minus sin square z? It is cos square z.
Okay, this is cos square is. இப்போ இது வேரியபிள் செப்பரபிளா மாத்திருச்சுல. I have changed into variable separable. ஏன்னா இதுல z x னு ரெண்டே வேரியபிள் தான் இருக்கு. ஓகேங்களா? என்ன வேரியபிள் இருக்கு? z and x னு சொல்லிட்டு we have only two variables. ஸோ அப்போ ரெண்டு பத்தி தனித்தனியா எழுதிக்கலாம். z ஒரு பக்கம் x ஒரு பக்கம் தனித்தனியா எழுதிக்கலாம். ஸோ dz by cos square z which is equal to dx. So by cos square னு எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. ஸோ 1 by cos square I'm changing to secant square. ஏன்னா அதுதான் integration formula. ஸோ அப்போ secant square z dz is equal to dx. இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் என்னது? யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square கிடைப்பாங்க? tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? tan z which is equal to x plus c. இந்த z நீங்க என்னன்னு மாத்திக்கணும்? திருப்பி பழையபடி கொஸ்டினுக்கு மாத்திக்கணும். So tan of x minus y plus 1 which is equal to x plus c. This is your final answer. Right ada pasangla? புரிஞ்சுதுங்களா? It is not directly variable separable, but it is made up of linear equations. I can made into a variable separable என்னால மாத்திக்க முடியும். சரியாடாமா? So can we complete the examples da pasangla? Examples ellame complete pannilama so that your exams you will be trying out. Okay? Yeah, good. Boliyeda pasangla. Whether it is differentiable. இது differentiable? No, it is not differentiable. Directly என்னால வேரியபிளா பிரிக்க முடியாது. ஏன்னா அது ஸ்கொயர் ரூட் குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸ்கொயர் ரூட் குள்ள மல்டிப்ளிகேஷன் இருந்தா தனித்தனி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அடிஷன்ஸ்க்குலாம் தனித்தனி ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. I can't separate this 4x and 2y separately. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் யோசிக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷன், லுக் தி ரைட் சைட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ராமா. ஸோ வாட் ஹேப்பன்? 4x plus 2y minus 1 ராமா. ஸோ இது என்னடா பசங்களா? இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், ஒரு லீனியர் வேரியபிள், லீனியர் ஒரு பாலினாமியல். ஓகே, ஸோ நம்ம இதை வேரியபிள் செப்பரபிளாக மாற்றிக்க முடியுமா? எஸ், டெஃபினெட்லி நம்மளால பண்ண முடியும். ஸோ z is equal to 4x plus 2y minus 1. அடுத்த ஸ்டெப் என்னது? இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் dz by dx? என்னடாமா dz by dx என்ன வரப்போகுது? 4x plus 2 into இதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ண போறீங்க? dy by dx. ஓகேங்களா? ஸோ 4x plus 2 into dy by dx இதோட ஆன்சர் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் z. 4x வராதுல, 4 மட்டும்தான் வரும். ரைட்டடாமா? ஸோ அவ்வளோதான், வேரியபிள் செப்பரபிளா மாற்றியாச்சு. ஸோ dz divided by, when you take 4 as common, when you take 2 as common, 2 dx. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 plus root z. அவ்வளோதான்டா பசங்களா, that's it. 4 plus வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, keep it as 4z. காமன் அவுட் பண்ண வேண்டாம். 4 plus 2 root z இப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இன்டெகிரேஷன் இட் இஸ் ஈஸி இன்டெகிரேஷன். என்னன்னா சிம்பிள், உனக்கு இது கஷ்டமா இல்லை. என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்பர்ஸ், முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ், இது மட்டும் தான் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ டேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இசட்டுக்கு என்னென்னு எடுத்துப்பீங்க? டேக் இட் அஸ் சம் டி ஸ்கொயர். அப்போ தான் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். ஸோ டி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் டி இசட் தென்? இட் பிகம் 2t into dt. பிகம் வாட்? 2t into dt. ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 2t. கரெக்டுங்களா? மேலே dz பதிலாக என்ன எழுதணும்? 2t dt which is equal to integration dx.
ஸோ 2 நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம் பசங்களா. யூ கேன் டேக் t2 as காமன். அப்போ t dt divided by 2 plus t which is equal to dx. யாடாமா கரெக்டுங்களா? எஸ், சிம்பிள். இதோட இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ டினாமினேட்டரில் இருக்க மாதிரி மேலே இருக்கிற டேர்ம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 and 2 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன், 2 plus 2 minus 2 divided by 2 plus t into dt which is equal to dx. So தனித்தனி fractions இருக்குங்க. Take 2 different fractions. So what happened, 2 plus t divided by 2 plus t minus 2 divided by t plus 2 into dt into dx. இதோட வேல்யூ வந்து 1 and this become 1 into dt it is t minus 2 அப்படியே இருக்கும் 1 by t plus 2. 1 by t plus 2ங்கிறது log ஓட differentiation. So log of t plus 2 which is equal to x plus a. இப்போ இந்த t நீங்க என்னன்னு மாத்தணும், change it to z. and அந்த z நீங்க திருப்பி என்னவா மாத்தணும், change into this one. திருப்பி first formatக்கு change பண்ணணும். ரைட் அடமா, t க்கு பதிலா square root of z ன்னு வரும். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட்னா யாரு, ஸ்கொயர் ரூட் குள்ள நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x plus 2y minus 1 2 into log of square root of 4x plus 2y minus 1 plus 2 into x plus c. ஏதாவது டவுட் இருக்காடாமா? So square root of 4x plus 2y minus 1 and minus 2 log square root of 4x minus 2y is minus 1 plus 2 equal to x plus c. z க்கு மாத்தணும், திருப்பி அதை வந்து x and y க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். No doubts? Yes. உங்களுக்கு டெஃபினட்டா எந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆவீங்கன்னு நான் சொல்லிட்டா, இந்த இடம். லாஸ்ட்ல எப்படி மேம் 2 மைனஸ் வந்துச்சு? ஓ ஓகே, ஐ நோ தட். அதை தான் நான் சொல்ல வந்தானோ, நம்மளுக்கு இந்த இடம் வந்து இன்டகிரேஷனில் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. டு மேக் இட் திஸ் இன்டகிரேஷன் ஈஸி, எல்லாமே ஃபார்முலாடாமா, எவ்ரி திங் இஸ் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது ஒரு லீனியர் டேர்ம், ஸோ லீனியர் டேர்ம் எனக்கு மேலே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவாக போயிடும். ஓகே, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா எனக்கு மேலே அதே டேர்ம் கிடைச்சா நான் கேன்சல் அவுட் பண்ணி அதே லீனியர் டேர்மாக மாற்றி இன்டகிரேஷன் வழியாக நான் போக முடியும். கரெக்டா? ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணுறேன். எனக்கு 2 கட்டானா டீன்னு இருக்கு. ஸோ they are given as t. they given as t, ரைட்? எனக்கு இந்த t இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் பண்ணியிருக்க முடியும், இல்லைன்னா டினாமினேட்டருக்கு அதே டேர்ம் மேலே வந்தால் பண்ணியிருக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த +2 -2 நான் தான் கொண்டு வரேன். ஸோ இங்கே இருக்க +2 இருக்கா, டினாமினேட்டர் இருக்க மாதிரி நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ தட் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக, அந்த டேர்ம்ஸை ஒரே மாதிரி மாற்றுறதுக்காக. ஸோ +2 நான் போட்டால் -2 நான் தான் வர வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 டினாமினேட்டராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டினாமினேட்டர், இது ஒரு டினாமினேட்டர். ஸோ நான் சொன்ன லாஜிக் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருப்பா, கேன்சல் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் யாருமே கிடையாது, வெறும் கான்ஸ்டன்ட் தான் இருக்காங்க. ஸோ நான் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டேன்னா அது 1/x ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஐ கேன் இன்டகிரேட் ஸ்ட்ரைட்லி. ரைட் இடமா? ஸோ ஒரே டேர்மை நான் 2 இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறேன். நவ் இட்ஸ் ஓகே யானோ, அதனால தான் அங்கே -2 தனியாக பிரிச்சிருக்கோம். t + 2 தனியாக, -2 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சரிடா பசங்களா, கிளியர்? ஓகே ஓகே. ஸோ இன்பா, ஆர் யூ தேர் ஆர் அதர்வைஸ்? எஸ், ஓகே, நான் பார்த்துட்டேன். ஸோ பசங்களா, ஸோ தட்ஸ் இஸ் ஃபார் டுடேஸ் கிளாஸ் டாமா. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. என்ன லைக் ப்ராசஸ் என்னமோ சிம்பிள். ஒரு கொஸ்டின் என்னால் எக்ஸ் அண்ட் ஒய்யை செப்பரேட் பண்ண முடியுமா, செப்பரபிள் ஈக்குவேஷன்ஸ் மெத்தடில் போய்க்கலாம். இல்லைன்ற பட்சத்தில்
அந்த ஃபங்க்ஷன் செப்பரேட் பண்ண முடியலனாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் மேட் ஆயிருக்குல்ல அவை எல்லாமே லீனியர் ஃபங்க்ஷனால மேட் ஆயிருக்கானா இஃப் இட் இஸ் மேட் அப் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன் அவனை செப்பரபிளா மாத்திக்க முடியும் சரிங்களா அவ்வளவுதான் ப்ராசஸ் ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வேரியபிள் செப்பரபிள் மட்டும் தான் நம்ம முடிச்சிருக்கோம் யாடாமா தட்ஸ் இட் ஸோ அப்படின்னா if you we can see the other questions in the paid class இன்னைக்கு ஒரு paid class so you will be having that one fourth ல fifth sum it is variable separable okay ஒரே நிமிஷம் பா so see the fifth sum e power y plus y into cos x dx plus e power x sin x dy e power y so என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க ஸ்ரீனி so e power y plus 1 into cos x dx which is equal to minus e power y into sin x dx everything is in multiplication யாருமே டிவைட்ல லைக் அடிஷன் ப்ராசஸ்ல இல்ல இவன் கூட மல்டிப்ளை தான் இருக்கான் இவன் கூட மல்டிப்ளை தான் இருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் இந்த டேர்மை நீங்க இந்த சைடு கொண்டு வந்துடலாம் இங்க இருக்க டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் ஸோ cos x by sin x dx e power y divided by e power y plus 1 dy இந்த இன்டெகிரேஷன் ஈஸி இது என்ன லாஜிக் நான் சொல்லல வாட் எவர் இன்டெகிரேஷன் ஃப்ராக்ஷன்ல வந்தாலே நான் சொன்ன லாஜிக்கை யோசிச்சு பாருங்க ரைட்டா என்னடா மாமா ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இவன் கிடைப்பானா அவ்வளோதான் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா புட் லாக் ஆஃப் டினாமினேட்டர் தட் இஸ் யுவர் இன்டெகிரேஷன் சரிங்களா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா cos x எஸ் அப்போ இதோட இன்டெகிரேட்டர் ஆன்சர் என்னது லாக் ஆஃப் sin x இன்டெகிரேஷன் டன் ஓகே வாட் அபவுட் திஸ் கேஸ் சேம் இவனை நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இவனுக்கு கிடைப்பான் e power y plus 1 நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1 0 ஆயிரும் e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா e power y தான் இருக்கும் ஸோ நியூமரேட்டர் நம்மளுக்கு அதே டேர்ம் தான் ஸோ மைனஸ் இட் இஸ் மைனஸ் லாக் ஆஃப் e power y plus 1 எல்லாமே லாக்ல இருக்கு கான்ஸ்டன்ட்லி லாக்ல கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் ஸோ லாக் இந்த சைட் கொண்டு வந்துட்டு டேக் அவுட் லாக் அண்ட் லாக் கேன்சல் பண்ணிடுவீங்க தட்ஸ் இட் ராமா ஓகே வாடாப்பா யூ காட் இட் ராமா okay so inba are you there இருக்கீங்களா so the 6x power 4 plus minus a plus a minus 35 x square plus 62 தானேவா minus 35x plus 6 which is equal to 0 okay so what happened இது ஒரு reciprocal equation எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்படி கோஃபிஷியன்ஸ் ஒன்னா இருக்காங்களா ஸோ எஸ் ஸோ இப்போ யார் கோஃபிஷியன்ஸ் ஒன்னா இருக்காங்களோ அவங்கள ஒட்டுக்கா எழுதிக்கலாம் யூ கேன் டேக் minus 35 is common from both right so you will be having x plus 1 கரெக்டாடாமா and plus 62x square ஸோ என்னோட ஒரே பாசிபிலிட்டினா இவனை நான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன் ஓகே வாட் ஐம் சேஞ்சிங் திஸ் ஐம் சேஞ்சிங் இன்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீ இதில் 6 காமனாக கூட எடுத்துக்கலாம் x power 4 plus so now you can hear me da yes da in mama உங்களுக்கு கேக்குதுங்களா நான் பேசுறது sorry voice disconnect ஆயிடுச்சு so but you can hear me right x square வரும்
இல்லடாமா நான் எக்ஸை காமனா எடுத்துட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 35 வச்சுக்கோங்க. x square plus 6. Now it's okay? Yeah. You have to divide by x square. x square ஆல divide பண்ணுங்க எல்லா டேர்மையும். So 6 வச்சிருந்தேன். x power 4 x square ஆல divide பண்ணா x square மட்டும். 1 x square ஆல divide பண்ணா 1 by x square. And this is minus 35. Okay. Sorry. This is x cube. Question தப்பா எழுதிட்டேனா? சரிடா. Okay. Now it's okay? Huh? So if we x square ஆல divide பண்ணீங்கன்னா x and this become 1 by x and this become plus 6. Quadratic equation ல constant term நான் achieve பண்ணிட்டேன். Okay? Quadratic equation ல மூணே term தான் இருக்கும். இது constant term. And first term second term க்கு என்ன relationship ன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்க வேரியபிள் ஓட ஸ்கொயர் தான் முன்னாடியே இருக்கும். சோ இங்க x னா இங்க x square term வந்துரும். இங்க y னா இங்க y square term வந்துரும். Okay? இதுவே இந்த x square term னா இந்த x power 4 term ஆ இருக்கும். So that is the quadratic equation ஓட very beautiful meaning. So what we have to take? அப்போ இவனோட ஸ்கொயரா இவனை மாத்தணும். ஓகேங்களா? இவனோட ஸ்கொயரா இவனை நான் மாத்தணும். So அப்ப இத நீங்க y ன்னு எடுத்துக்கோங்க. y is equal to x plus 1 by x. What is the y square? Y square first என்னன்னு கண்டுபிடிங்க. எது மிஸ் ஆகுதோ அப்புறமே ஆட் பண்ணிக்கணும். சரிங்க. இதுல எது மிஸ் ஆக போகுது? ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? x square plus 1 by x square plus 2 மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா a square plus b square minus plus 2ab அந்த ஃபார்மட்ல பிடிச்சா you will have this one. கரெக்டாடாமா? சோ இப்போ இதுல யார் மிஸ் ஆகுறா? நம்மளுக்கு +2 மிஸ் ஆகுறாங்க. கரெக்டாடாமா? சோ +2 மிஸ் ஆகுறாங்க. சோ அந்த +2 இந்த சைடு எடுத்துப்போம். சோ this y square minus 2. அப்ப இந்த டேர்ம் வேற யாரும் கிடையாது. அந்த டேர்மோட ஸ்கொயர் வந்து ஒரு -2 மட்டும் மிஸ் ஆகும். ஓகே? சோ 6 into y square minus 2 minus 35y plus 6 is equal to 0. So this is 6y square minus 35y and it is 12 minus 12 plus 6 it is minus 6. So 6 into 6 it is 36. So 36 எப்படி எழுதிக்கலாம்? 36 into 1 minus plus you have to divide by 6. ஏன்னா இது your coefficient is 6. So இப்படி divide பண்ணீங்கன்னா what is your answer? y minus 6 into y plus 1 by 6 is equal to 0. So y எத்தனை ஆன்சர்? ரெண்டு ஆன்சர் இருந்துச்சு. ஏன்னா quadratic equation. So y is equal to 6 ஒரு ஆன்சர், y is equal to 1 by 6 ஒரு ஆன்சர். சரிங்களா? இப்போ அகைன் என்ன பண்ணுவோம்? x க்கு நான் மாத்திப்பேன். நான் y யார் எடுத்துக்கிட்டேன்? 1 plus x ன்னு எடுத்துக்கிட்டேன். So I'm changing into x. So 1 plus 1 by x is equal to 6. என்ன பண்ணுவீங்க? LCM எடுங்க. ஏன்னா இது ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணிக்கலாம். So it is x square plus x plus 1 is equal to 6x. LCM எடுத்து அந்த x னை இங்க மல்டிபிள் பண்ணுங்க. Okay? So now x square minus 6x plus 1 is equal to 0. Minus 1 by 6. Yes. Sorry, Pasana. Sure, okay. So you have to take formula method use பண்ணுங்க. So x is equal to 6 plus or minus square root of 36 minus 4 whole divided by 2, which is 6 plus or minus 36 the 4 portion are 32. So 32 எப்படி எழுதலாம்? 16 into 2. So 16 நீங்க ரூட் விட்டு வெளியே எடுத்துக்கலாம். 6 plus or minus 4 root 2 divided by 2. So 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 plus or minus 2 root. ரெண்டு ரூட் கிடைச்சிச்சா? ஓகே வரமா? Check for the other root. X plus 1 by 6, x is equal to minus 1 by 6. So when you take LCM, x square plus 1 divided by x is equal to minus 1 by 6. So we will cancel out. So 6x square plus 6 and minus 6 is plus 6. 6 is 36. 36 எப்படி எழுதுனா நமக்கு இது கிடைக்கும்? X கிடைக்கும். So 36. 36 எப்படி எழுதுனாலும் வராதுல்ல. So you can use formula method. Factorization பண்ண முடிஞ்சா factorization பண்ணலாம். Or otherwise we can go further. So x is equal to
minus 1 plus or minus square root of 1 6 6 are 36 36 into 4 enadama 36 into 4 so 36 into 2 is 72 so 32 plus 32 is 144 correct minus 144 whole divided by 1 which is minus 1 plus or minus minus 143 so minus 143 that is I root over 143 divided by 12 அவ்வளவுதான்டா any doubt is this ஏதாவது டவுட் இருக்காடாப்பா ஏன்ப்பா any doubt ஓகே ஃபைன் இதுக்கு ரேஷனல் ரூட்ஸ் போட சொன்னாங்களா ஆக்சுவலி நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் எங்க தப்பு பண்ணிருக்கோம் somewhere I missed it anything சைன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிருக்கேனா question கரெக்டா எழுதிட்டேனா இப்பா whether I write my question is correct yes sorry அம்மா இது 62 கிடையாது யாராவது பார்த்து சொல்லிருக்கலாம்ல this is not 6 it's 6 எழுதி வச்சிருக்கேன் பாருங்க it is 62 தான் யாருமே சொல்லவே இல்ல so it is 62 I missed that 2 so நீங்க x ஸ்கொயர் டிவைட் பண்ணும்போது இங்க 62 வந்திருக்கும்ல எல்லாமே சேஞ்ச் ஆகும் so it is plus 62 so 6x square minus 35y so it is minus 12 so it is plus 50 will be having correct so 300 எப்படி எழுதலாம் 15 into 20 so it will be having 35 minus minus divided by 6 cancel பண்ணீங்க you will be having 3 and 2 here 10 3 so your y value is equal to 3 comma 2 and y value is equal to 10 comma 2 right adappa so x square plus 1 by x is equal to 3 by 2 so we will be having 2x square minus 3x plus 2 is equal to 0 so 2 2s are 4 on that so by 2 what is your x which implies your x is equal to minus 2 comma plus 1 by 2 80 minus 4 வந்துச்சா எங்கடா 4 வந்துச்சு sorry plus na sorry yes so max targets இனிமே வந்து நான் Telegram groupல தருவேன்டா பசங்களா சரிங்களா no problem I will be posting in Telegram group this 2 2s are 4 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் 4 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணா -3 வரும்னு யோசிக்கணும் so 4 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு சைன்ல கரெக்ட்டா போட்டேனா minus here should become as positive minus 35 everything is done it is plus எல்லாம் கரெக்ட்டா இருக்கு okay இத விடுங்க check for this one
So we will be having x square plus 1 by x is equal to 10 by 3. So 3x square minus 10x plus 3 is equal to 0. So 9 I have to write like 9 is 9 into 1 minus minus divided by 3 divided by 3. So your x is equal to 3 comma 1 by 3. இது கரெக்டா தான வந்து இத மட்டும் செக் பண்ணனும். ரைட்டாடாமா? Sorry, it is 5 by 2. Sorry, it is 5 by 2. ஆனா 3 டேபிள் கேன்சல் பண்ணா 5 by 2 தான. So it is 5. So 2 2s are 4. Yeah, it is coming. 4 வந்து 4 ones ஆன எழுதலாம். So divided by 2 divided by 2. So x is equal to 2 comma minus 1 into minus 1 by 2. You will be having plus 2 and plus 1 by 2 now. சரிங்களா? நியாயமா? You will be having plus 2 and plus 1 by 2. எல்லாமே பாசிட்டிவா தான் கிடைச்சிருக்காங்க. You won't have negative now. Negative நண்டு கொடுக்கல. Done? Okay. ஆனா அறிவாளிங்க இது ஒரு ஸ்டெப் மாத்தி எழுத போதே சொல்லிருக்கலாம்ல. x³ பாத்தீங்களா? 62 சொல்லியிருந்தா அப்பவே புரிஞ்சிருக்கும்ல. So it is very time of represent. Okay, everyone. So bye bye and have a very wonderful day.